Hi, hello friends. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் ஆட்டா கேக் செய்ய போறோம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான திங்ஸ்ங்களை வச்சு நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான சாஃப்ட் கேக் வந்து செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு கப் ஆட்டா, 3/4 கப் சுகர், ப்ரௌன் சுகர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் ஆர் ஜாகரி எது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் கர்ட் நான் எடுத்திருக்கேன், 1/2 கப் கர்ட் அண்ட் 1/2 கப் பால் அண்ட் 1/2 கப் ஆயில், வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, டேட்ஸை வந்து ஒரு 5 டேட்ஸை வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி பாலில் வந்து ஊற போட்டிருக்கேன். அண்ட் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து கேஷ்யூ, பாதாம் அண்ட் raisins அண்ட் tutifrutti எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தோம்னா இது வந்து எக்லெஸ் கேக்கு, எக்கு போடாத ஒரு கேக் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கோதுமை எடுத்துக்கலாம். இந்த கோதுமை எதுக்கு எடுத்துருக்கோன்னா வந்து இந்த கோதுமை போட்டு கொஞ்சம் நட்ஸுங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அப்படியே வந்து அந்த கேக்குள்ள அப்படியே செட்டில் ஆகிடக்கூடாது, கீழே எல்லாம் இதெல்லாம் போய் செட்டில் ஆகிடக்கூடாது. ஸோ எந்த மாய்ஸ்டர் இல்லாமல் ட்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் நம்ம வந்து இது மாதிரி எல்லா நட்ஸும் ஆட்டாவில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பரட்டி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் சைடில் எடுத்து வச்சுடுங்க. ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி இது கொஞ்சம் நேரம் ஊற போட்டால் போதும். அப்படியே ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில், சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேக்கை வந்து செட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த கேக் வந்து பண்ண போகிறது வந்து you're not going to use microwave, just கேஸ், நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான சாஃப்ட் கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் ஓகே. இந்த ஆயிலில் வந்து கீயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு உருகிட்ட பிறகு அது வந்து ஆறின பிறகு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம வந்து sugar, okay, brown sugar we are going to use. So brown sugar ingredient போட்டுருவோம். and கொஞ்சம் curd, அது கூடயே வந்து நம்ம வந்து 1/2 கப் curd வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த விஸ்கிங் இது மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து நல்லா விஸ்க் பண்ணி விடலாம். நல்லா அந்த கரையிற அளவுக்கு சர்க்கரை நல்லா கரையட்டும். இது கூடயே நம்ம வந்து டேட்ஸை வந்து பாலில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா விஸ்கிங் வந்து பண்ண வேண்டியதுதான். இப்படியே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது கூட வந்து இந்த 1 கப் ஆட்டா எடுத்துருந்தோம்ல, அதை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணணும். நல்லா ஜெலிச்சிட்டு எந்த கட்டி முட்டியும் இல்லாமல் நம்ம வந்து இது கூட வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஜெலிச்சு
ஜலிச்சு வச்சிருக்கிற வீட்டை வந்து நல்லா வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுற வேண்டும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியுது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் பாலை வந்து நம்ம போட்டு கலரிட்டே இருக்கணும். ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும் பேட்டர் இஸ் லைக் லிட்டில் திக்கர். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து சால்ட், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாவும் நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணால் போதும். ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பாலை வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பால் நம்மளுக்கு தேவையோ அது மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது கூடயே நம்ம வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் half a spoon is okay, just for the flavor. நம்மளுக்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுட்டோம் இந்த பவுலில். இது கூட கொஞ்சோண்டு நம்ம கோதுமையை வந்து போட்டு ஜஸ்ட் டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது போடுறது. ஜஸ்ட் லிட்டில். ஓகே, ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு டஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கோதுமை போட்டு டஸ்ட் பண்ணி இதை செட் பண்ணி வச்சுருக்குறோம். அண்ட் இந்த இதுவும் வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. Okay, if you want you can add more milk. Okay, and கொஞ்சம் இந்த நட்ஸை வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து வச்சுருக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கேக்குக்கு மேலே வந்து நம்ம வந்து டாப்பிங் மேலே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து மேலே நட்ஸ் கொஞ்சம் போடுறதுக்காக அது கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து பேட்டர் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேட்டர் வந்து அப்படியே இந்த மோல்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட வந்து இது அப்படி போடுங்க. இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க கேக்ஸு, டிஃப்ரெண்ட் கேக்ஸு நாங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். சூப்பராக வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். நம்ம இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறது. ஸோ அதனால் வந்து இது மாதிரி எனி ப்ரெஸ்டீஜ், ஐ எம் யூஸிங் ப்ரெஸ்டீஜ் பேனா, இது மாதிரி எதனா ஒரு சாஸ் பேன் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கடாய், எனிதிங், குக்கர், இட்லி பாத்திரம், எதில் வேணால் நீங்கள் வந்து இதை செய்யலாம். நான் வந்து இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன், ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மோல்டிங் மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வந்து கவுத்து போட்டிருக்கேன். ஸோ தட் இந்த பேட்டர் வந்து அப்படியே கீழே செட்டில் ஆகாமல் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஹீட் ஓவராக கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாசல் இருக்குதுன்னா அதையுமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரோ இல்லாட்டி வந்து ஃபாயில் பேப்பர்ஸ் எதனா வச்சு அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஏர் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. ப்ரீ ஹீட் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes பண்ணால் போதும். அண்ட் இந்த பேட்டரை எடுத்து உள்ளே வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு 20 to 25 minutes எல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சு பாருங்கள்.
பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம இப்போ வந்து 5 minutes ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து பேட்டர் எடுத்து உள்ள வைக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரை வந்து உள்ள நான் வைக்கிறேன். வைக்கும்போது நான் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ளேம் வந்து ரொம்பவே நான் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்லோவில் இருக்குன்னு பாருங்க, இவ்வளோ ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஸோ லெட் அஸ் வெயிட் 20 to 25 minutes வந்து கழிச்சு நம்ம பார்ப்போம். அது மேலே நல்லா எழும்பி வரும். சின்ஸ் இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட், நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது எப்படி மேலே வருது எல்லாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பாத்திரம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம இஷ்டம் தான். குக்கர் எனிதிங் யூ கேன் யூஸ். சால்ட் போடணுன்னா கூட கீழே வந்து நம்ம வந்து பேஸில் வந்து கீழே சால்ட் போட்டுட்டு அது மேலே கூட நம்ம பேட்டரை வந்து எடுத்து வைக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இது வந்து நான் வந்து எதுவுமே போடலை. ஓகே, ஸோ ஃபுல் டைட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. 20 minutes கழிச்சு ஒரு அருமையான எக்லெஸ் சாஃப்ட் வெனிலா ஆட்டா கேக் இஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ சைட்லலாம் நல்லா குத்தி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே திருப்பி வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கு. ஸோ யூ கேன் ஓகே, since it is hot, wow, it's come out so well. அருமையான பியூட்டிஃபுல்லான கேக் வந்திருக்கு. அருமையாக இருக்குது பாருங்க. இட்ஸ் வெரி வெரி சாஃப்ட். உங்களுக்கு தெரியுதா என் கை கீழே போயிட்டு வருது. ஓகே, அண்ட் திஸ் கேக் இஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட். டுடே ஹிஸ் பர்த்டே. ஸோ just waiting for him. அவர் கட் பண்ணும்போது I will just show you how it is soft. Okay.